இரவு 12 மணி. கரும்புள்ளி மழை வானத்தை கிழிக்குது. மின்னல் வெட்டும் ஒளியில் வெறிச்சோடிய தெருக்கள். கோவிலின் உள்ளே யாரும் இல்ல. ஆனா டங் 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 மணி தானாக அடிக்குது. கிராமத்தில் ஒரு குரல், அம்மன் கோபம் வந்துடுச்சு. மழை தண்ணி சிவப்பு கலந்த மாதிரி தோண்டுது. காற்று கர்ஜிக்குது. கோவிலோட தீபம் தானாக ஏறி பெருசா ஜொலிக்குது. பயமா அல்லது எச்சரிக்கையா? கிராமத்தின் பாவம். அந்த கிராமம் வளமாயிருந்தது. வயலெல்லாம் பசுமை. ஆனா மக்கள் மனசு மட்டும் வறட்சி. புது ரியல் எஸ்டேட்காரர்கள் வந்தாங்க. இந்த அம்மன் கோவில் பழையது, இடிச்சு மால் கட்டலாம் அன்னு திட்டம் போட்டாங்க. கிராம மூத்தவர் சொன்னாரு, இந்த அம்மன் நம்ம ஊரை காத்தவள், அவளை தொடக்கூடாது. ஆனா பணம் பேசினது. பக்தி மௌனமாயிடுச்சு. ஒரு இரவு கோவிலின் பின்புற மரம் வெட்டப்பட்டது. அதுவே ஆரம்பம். கோபத்தின் அறிகுறி. அடுத்த நாள் முதல் குழந்தைகளுக்கு திடீர் காய்ச்சல். மாடுகள் தண்ணி குடிக்க மறுப்பு. கிணற்று தண்ணி கசப்பாக மாறியது. கிராமத்துல பரவிய ஒரு வார்த்தை, இது சாதாரணமில்லை, அம்மன் கோபம். அந்த இரவு கோவில் கருவறையில் ஒளி தெரிஞ்சது. ஒரு பெண் உருவம், கண்கள் நெருப்பு போல, ஆனா முகத்தில் துக்கம். அருளா, அசுர சக்தியா? கிராமத்தில் ஒரு சிறுமி, மல்லி. அவளுக்கு அம்மனில் பேர்பக்தி. அந்த இரவு கனவில் அவளுக்கு காட்சி, என்னை காப்பாற்ற வேண்டாம், இந்த மண்ணை காப்பாற்று, மரத்தை காப்பாற்று. மனிதன் பேராசைத்தான் அசுரன். மல்லி எழுந்து அழுது சொன்னாள், அம்மன் கோபமில்லை, எச்சரிக்கை. பரிகாரம். மூத்தவர்கள் கூடி ஆலோசனை செய்தாங்க. ரியல் எஸ்டேட் ஒப்பந்தம் ரத்து. வெட்டிய மரத்துக்கு பதிலா 100 மரங்கள் நட்டாங்க. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் செய்தாங்க. மழை நின்றது. கிணற்று தண்ணி இனிமை திரும்பியது. குழந்தைகளின் காய்ச்சல் குறைந்தது. அந்த இரவு மணி மீண்டும் அடித்தது. ஆனா இந்த முறை சத்தம் மெதுவா, அன்பா. அவள் கோபம் அசுர சக்தி போல தெரியும். ஆனா அதன் உள்ளே கருணை. அவள் அழிப்பதில்லை, அவள் எச்சரிக்கிறாள். அவள் தண்டிக்க மாட்டாள், திருத்துவாள். அருளா, அசுர சக்தியா? அது மனிதன் மனசு பார்த்து தீர்மானிக்கும். ஒரு காலத்தில் அந்த கிராமம் முழுக்க ஒரு ஒலி மட்டுமே ஒலித்தது. அம்மா, மழை பெய்யாத காலம் இல்லை, வயல்கள் வறண்டதில்லை, குழந்தைகள் நோயால் வாடியதில்லை. அந்த கிராமத்தின் இதயம் மரியாம்மன் கோவில். காலை பூஜை, மாலை தீபாராதனை, ஆடி மாத திருவிழா. கிராமம் முழுக்க சிவப்பு குங்கும வாசனை. அம்மன் முன் நின்று மக்கள் கேட்டது ஒன்றே, எங்களை காப்பாத்து. மாற்றத்தின் விதை. ஆனா காலம் மாறியது. புது தலைமுறை வந்தது. பக்தி மெதுவாக பின் சென்றது. பணம் முன் சென்றது. ஒரு அரசியல் தலைவர் கிராமத்துக்கு வந்தார். இந்த கோவிலிடத்தை டெவலப்மெண்ட் பண்ணலாம், சுற்றுலா ஸ்பாட்டாக மாற்றலாம். கைத்தட்டல் அதிகம், ஆழ்ந்த யோசனை குறைவு. மூத்த குருக்கள் எச்சரித்தார்கள், அம்மன் ஸ்தலத்தை வியாபாரம் பண்ணாதீங்க. ஆனா ஈகோ பேசினது, இது நம்ம ஊர், நம்ம முடிவு. கருவறையின் அமைதி முதல் மாற்றம். பூஜை நேரம் குறைந்தது. அடுத்து பூசாரி சம்பளம் தாமதம். ஒரு நாள், இப்போதைக்கு பூஜை நிறுத்தலாம் என்ற தீர்மானம். கருவறை கதவு மெதுவாக மூடப்பட்டது. பூட்டு போடப்பட்டது. அந்த பூட்டு சத்தம் கிராமத்தின் அதிர்ஷ்டத்துக்கு அடைக்கலம். தீபம் அணைந்தது. கம்பீரமான அம்மன் சிலை இருளில் மறைந்தது. அவள் கண்கள் மட்டும் இன்னும் திறந்தபடியே இருந்தது போல. இருளின் ஆரம்பம். அந்த நாளிலிருந்து மழை தாமதம். வயலில் பச்சை குறைவு. சின்ன சின்ன சண்டைகள். அரசியல் கூட்டம் அதிகம். அன்பு குறைவு. கிராமம் வெளியில் வளர்ந்தது, உள்ளே சுருங்கியது. ஒரு மூதாட்டி கோவில் வாசலில் நின்று மெதுவாக சொன்னாள், அம்மனை பூட்டிட்டீங்களே, அதான் அந்த நிம்மதியும் பூட்டிடுச்சு. யாரும் கேட்கவில்லை. முன் சுடர், ஒரு மாலை, மழை இல்லாமலே இடியொலி. கோவில் மணி யாரும் இல்லாம அடித்தது. காற்று கோவில் வாசலில் சுழன்றது. பூட்டின் அருகே சிவப்பு குங்குமம் விழுந்தது. கிராமத்தில் ஒரு கிசுகிசு. இது நல்ல சிக்னல் இல்ல. ஆனா தலைவர் சிரித்தார். சயின்ஸ் காலம் இது, பயமுறுத்தாதீங்க. இருள் மெதுவாக இறங்கியது. மனிதன் மறந்தான் அவன் வணங்கிய சக்தியை. அருளை மறந்த இடத்தில் அச்சம் பிறக்கும். அச்சம் பிறந்த இடத்தில் எச்சரிக்கை வராது, நேரடி பதில் வரும்.
கருவறை பூட்டப்பட்டதிலிருந்து கிராமம் அமைதியாயிருந்தது. அமைதி, புயலுக்கு முன்வரும் அமைதி. முதல் அறிகுறி ஒரு காலை வயலுக்குப் போன முத்து கத்தினான். அவனோட 3 மாடுகள் ஒரே நேரத்தில் தரையில் விழுந்து கிடந்தது. கண்ணு திறந்தபடியே வாயில் நுரை. வைத்தியர் வந்தார். விஷம் இல்ல, நோய் இல்லை, காரணம் தெரியவில்லை. அது முதல் நாள். குழந்தைகளின் காய்ச்சல். அடுத்த வாரம் குழந்தைகளுக்கு திடீர் காய்ச்சல். மருந்து வேலை செய்யவில்லை. மருத்துவர் சொன்னார், சாதாரண வைரஸ் மாதிரி தெரியல. ரிப்போர்ட் கிளியர். காய்ச்சலும் இரவில் அதிகம், காலை குறையும். குழந்தைகள் கனவில் ஒரே வார்த்தை சொன்னார்கள், அம்மா. அந்த அம்மா தாயை அழைப்பது போல இல்லை, யாரையோ வேற ஒருவரை. 3 மணி சத்தம் 3வது வாரம். ஒவ்வொரு இரவும் 3 மணிக்கு டங் 1 மணி ஒலி. அதுக்கு பின் கோவிலின் உள்ளே இருந்து காலடிச் சத்தம். தெருநாய்கள் அலறியது. காற்று திடீரென குளிர்ந்தது. ஒரு இளைஞன் தைரியமாக போன் லைட்டோடு கோவிலுக்குச் சென்றான். வாசல் பூட்டு அப்படியே, ஆனா உள்ளே தீப ஒளி மின்னியது. கருவறை ஒரு இரவு, மழையில்லாத இருள். 3 மணி அடித்ததும் பூட்டு தானாக கீழே விழுந்தது. கதவு மெதுவாக திறந்தது. உள்ளே மரியம்மன் சிலையின் நெற்றியில் புதிய குங்குமம், கண்கள் ஜொலிப்பு. யாரும் உள்ளே போகவில்லை. ஆனா கருவறை தரையில் புது பூமாலை. அடுத்த நாள் அரசியல் தலைவர் இதை ட்ரிக்னு சொல்லி சிசிடிவி வைக்க உத்தரவு கொடுத்தார். சிசிடிவி இரவு கேமரா எல்லாம் பொருத்தப்பட்டது. அந்த இரவு 3 மணி. மணி ஒலி. கேமரா லைவ். திரையில் முதலில் ஸ்டாட்டிக், பின்னர் சிவப்பு ஒளி. ஒரு பெண் உருவம், முடி காற்றில் ஆடும், கண்கள் நெருப்பு. கேமரா திடீரென்று ஆஃப். அடுத்த நாள் ஃபுட்டேஜ் பார்த்தபோது அந்த நேரம் முழுக்க பிளாங்க். ஆனா சுவர் மீது ஒரு வார்த்தை மட்டும் குங்குமத்தால் எழுதப்பட்டது, நினைவு. மூதாட்டியின் வார்த்தை. அந்த கிராமத்தில் இருந்த பழைய மூதாட்டி, மீனாட்சி பாட்டி. அவள் கோவில் வாசலில் அமர்ந்து மெதுவாக சொன்னாள், அம்மன் காத்திருக்க மாட்டாள், அவள் எச்சரிக்கை தருவாள். அவள் கண்களில் பயம் இல்லை, உறுதி மட்டும். நீங்க கதவ பூட்டினீங்க, ஆனா அவளோட கண்கள யாராலும் பூட்ட முடியாது. 3 மணி. மணி ஒலி. கோவில் வாசல் திறந்தபடி. காற்று சிவப்பு குங்குமம் தூவி பறக்குது. ஒரு குழந்தை ஜன்னல் வழியே பார்த்து சொல்கிறது, அம்மா கோபம் இல்ல, அவங்க வர சொல்றாங்க. அதிசயமா, அச்சமா, அல்ல அழைக்கப்படும் நீதியா? கிராமம் பயத்திலும் குழப்பத்திலும் இருந்த நேரம் ஒரு இளைஞன் வந்தான். அவன் பெயர் அரவிந்த். அவன் நகரத்தில் படித்தவன். ஆனா அவன் இரத்தத்தில் ஓடியது பரம்பரை பூசாரியின் வழி. அவன் தந்தை ஒரு காலத்தில் மரியம்மன் கோவிலின் பூசாரி. கோவில் பூட்டப்பட்ட நாளிலிருந்து அவன் குடும்பமும் விலகியது. அரவிந்த் திரும்பி வந்தான். பயம் காரணமாக இல்லை, பொறுப்பு காரணமாக. அந்த இரவு அவன் முதல் முறையாக கோவில் வாசலில் தூங்கினான். 3 மணி அடித்தது. மணி ஒலி. டீஸ்மல் அதிர்வோடு. காற்று சூடானது. மண் வாசனை எரியும் வாசனையாக மாறியது. அவன் கண் மூடியது. கனவு தொடக்கம். எக்கோ எஃபெக்ட். கருப்பு இருள். அந்த இருளின் நடுவில் அக்னி வட்டம். அக்னிக்குள் ஒரு உருவம். முடி அலைபாயும். கண்கள் சூரியனை விட தீவிரம். அவள் மரியாம்மான். அவள் குரல் எக்கோ, ரிவர்ப். எங்கிருந்தும் ஒலிக்கும். என் நிலம் கெட்டுப்போயிற்று. அக்னி வேகம் அதிகரிக்கிறது. மண் கருகும் வாசனை. பக்தி விலகிய இடத்தில் பேராசை வேர் விட்டது. அரவிந்த் நடுங்குகிறான். ஆனா அவன் ஓடவில்லை. அம்மனின் உத்தரவு. அக்னி உருவம் அவனை நேராக பார்க்கிறது. நீ என் குரல் ஆக வேண்டும். நீ துணிந்து நிற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த வார்த்தைகள் இடியென ஒலிக்கிறது. அக்னி தரையைத் தொட்டதும் வயல்கள் எரியும் காட்சி. குழந்தைகள் காய்ச்சலால் வாடும் காட்சி. மாடுகள் விழும் காட்சி. பின்னர் ஒரு ஒளி. அதே நிலம் பசுமையாக மாறுகிறது. கோவில் தீபம் பிரகாசமாக எரிகிறது. அழிவு என் விருப்பமல்ல, திருத்தம் என் நோக்கம். தீர்மானம். அரவிந்த் திடீரென விழித்துக் கொண்டான். வெயில் இல்லாத இரவு, ஆனா அவன் நெற்றி வியர்வை. கோவில் கருவறை கதவு திறந்தபடி தீபம் எரிகிறது. அவன் மெதுவாக உள்ளே செல்கிறான். முதன்முறையாக பூமாலை சமர்ப்பிக்கிறான். குரலில் உறுதி. அம்மா, நான் பயப்பட மாட்டேன். காலை உதயமாகிறது.
அரவிந்த் கிராம மக்களை கூட்டுகிறார். இது சாபம் இல்ல, இது எச்சரிக்கை. கோவிலை திறக்கணும், பூஜை மீண்டும் தொடங்கணும். மக்கள் குழப்பம், அரசியல் தலைவர் கோபம். ஆனா அந்த நேரம் மணி மீண்டும் அடிக்கிறது. இந்த முறை அச்சமல்ல, அங்கீகாரம். ஆழமான அதிர்வுடன். அமன் கோபம் அழிக்க வராது. அவள் தீயாகத் தோன்றினாலும் அந்த தீ பாவத்தை எரிக்க மனதை இல்லை. அரவிந்தின் வார்த்தைகள் கிராமத்தை இரண்டாகப் பிரித்தது. ஒரு பக்கம் அம்மன் எச்சரிக்கை என்று நம்பியவர்கள், மற்றொரு பக்கம் இது மூட நம்பிக்கை என்று சிரித்தவர்கள். கூட்டம் கூடியது. விவாதம் அதிகரித்தது. அந்த நேரத்தில் அரசியல்வாதி ராஜசேகர் எழுந்தார். இந்த ஊர் முன்னேறணும், கோவிலிடத்தை மாலாக்கினா வேலைவாய்ப்பு வரும். கைத்தட்டல், ஆர்ப்பாட்டம். அரவிந்த் அமைதியாக நின்றான். அது நிலம் இல்லை, அது ஸ்தலம், அது கட்டிடமில்லை, அது சக்தி. அவனின் குரலில் பயமில்லை, ஆனா கூட்டத்தில் கோபம் இருந்தது. திட்டம் அடுத்த நாள். புல்டோசர் அளவீடு, சர்வே குழு, புதிய வரைபடம். ராஜசேகர் கிராண்ட் மால். பலகை வரை தயாரானது. கோவில் வாசலில் சிவப்பு குறி. அந்த குறி அழிவுக்கான அடையாளமா அல்லது எச்சரிக்கையா? அந்த இரவு வானம் அமைதியாக இருந்தது. மழை இல்லை, காற்று இல்லை. ராஜசேகர் வீட்டில் கொண்டாட்டம். புதிய திட்டம் வெற்றி பெறும் என நம்பிக்கை. இரவு 2:57. 3 நிமிடங்கள் முன் அவரது வீட்டு நாய்கள் அலறத் தொடங்கின. காலை 3 மணி. திடீரென மின்சாரம் போனது. ஒரு நொடியில் மேல் மாடி அறையில் தீப்பொறி. அடுத்த நொடியில் அக்னி சுவர் முழுக்க பரவியது. குடும்பம் வெளியேறியது. ஆனா தீ வேகம் அசாதாரணம். தண்ணீர் ஊற்றினாலும் அணையவில்லை. அந்த தீ சிவப்பு நிறம், சாதாரண மஞ்சள் அல்ல. காட்சி அருகில் நின்றவர்கள் சொன்னார்கள். தீயின் நடுவில் ஒரு பெண்ணுருவம் போல நிழல். முடி அசைந்து, கண்கள் ஜொலித்து. அடுத்த நொடியில் தீ தானாக குறைந்தது. வீடு பாதியாக கருகியது. ஆனா யாருக்கும் காயமில்லை. சஸ்பென்ஸ் நேரேஷன். அது விபத்தா, மின்கசிவுதானா, அல்லது மரியாம்மன் தீர்ப்பா? அரசியல்வாதி அதிர்ச்சியில். அவன் கையில் இருந்த மால் வரைபடம் தீயில் கருகியது. ஒரு மூலையில் மட்டும் கோவில் பகுதி எரியாமல் இருந்தது. அடுத்த நாள் காலை ராஜசேகர் கோவில் வாசலில் நின்றார். அரவிந்தை பார்த்தார். அவன் எதுவும் பேசவில்லை. மணி மெதுவாக அடித்தது. காற்று குங்கும வாசனை கொண்டு வந்தது. எதிர்ப்பு மனிதனிடமிருந்து வரலாம், ஆனா தீர்ப்பு அவன் புரியாத இடத்திலிருந்து வரும். அது விபத்தா இல்ல அம்மன் தீர்ப்பா? பதில் பயம் கொண்ட மனசுக்கு ஒன்றாக இருக்கும், பக்தி கொண்ட மனசுக்கு வேறாக இருக்கும். அந்த தீ விபத்துக்குப் பிறகு கிராமம் மாறத் தொடங்கியது. அரசியல்வாதி ராஜசேகர் தானாகவே கூட்டம் கூப்பிட்டார். கோவில் இடிக்கப்படாது, பூஜை மீண்டும் தொடங்கும். அரவிந்த் அமைதியாக தலைகுனிந்தான். அது அவன் வெற்றி இல்லை, அம்மனின் சைகை. மாபெரும் பூஜை. கிராமம் முழுக்க ஒரு முடிவு. 108 தீபம் ஏற்ற வேண்டும். கோவில் சுத்தம் செய்யப்பட்டது. கருவறை அலங்காரம், சிவப்பு சேலை, புது பூமாலை. மரியாம்மன் முன் 108 அகல் தீபங்கள் வரிசையாக. ஒவ்வொரு தீபமும் ஒரு மன்னிப்பு, ஒரு மனப்பரிசுத்தம். உச்சகட்ட தருணம் மாலை 6 மணி. சூரியன் மறையும் நேரம். அரவிந்த் முதல் தீபம் ஏற்றுகிறார். பின்னர் மூத்தவர், பிறகு ராஜசேகர். 108வது தீபம் ஏற்றிய தருணத்தில் மணி அதிர்ந்து அடிக்கிறது. ஒருமுறை இல்லை, மீண்டும் மீண்டும். சங்கு முழக்கம், வேதமந்திரம் உச்சரிப்பு. பெண்கள் குலவை. மழையின் அதிசயம். வானம் கருமையாக மாறுகிறது. மின்னல் வெட்டு, இடி முழக்கம். மழை திடீரென கொட்டுகிறது. அது சாதாரண மழை இல்லை, மண்வாசனை கொண்ட, குளிர்ந்த, உயிர் தரும் மழை. கோவில் தீபங்கள் அணையவில்லை, ஆனா வெளியிலிருந்த கருகிய சுவர்கள் மழையில் கழுவப்பட்டன. ராஜசேகர் வீட்டின் எரிந்த பகுதி மழையில் முழுமையாக அணைந்தது. அந்த தருணத்தில் கிராமம் முழுக்க ஒரு குளிர்ச்சி. நோய்களின் மறைவு. அடுத்த நாட்களில் குழந்தைகளின் காய்ச்சல் குறைந்தது. மருத்துவர் சொன்னார், ரிப்போர்ட் நார்மல். மாடுகள் மீண்டும் பால் கொடுத்தது. கிணற்றுத் தண்ணி இனிமை திரும்பியது. வயலில் முதல் முளை பச்சையாகத் தெரிந்தது. மக்கள் மன்னிப்பு. கிராமத்தார் எல்லோரும் கருவறை முன்மண்டியிட்டு நின்றார்கள். ராஜசேகர் கண்ணீர் மல்க சொன்னார், அம்மா, நாங்க தவறிட்டோம்.
மன்னிச்சிரு. அரவிந்த் குரல் நடுங்காமல் சொன்னான். அம்மன் கோபம் இல்லை. அவள் காத்திருந்தாள். இறுதி உச்சம் மணி முழக்கம். இந்த முறை முழு சக்தியுடன். டங் டங் டங். கோவில் முழுக்க ஒளி பரவியது போல. கருவறையில் அம்மன் முகத்தில் ஒரு மென்மையான சிரிப்பு. நேரேஷன், உயர்ந்த ஆன்மீக அதிர்வு. அருள் மறக்கப்பட்டால் அச்சம் வரும். அச்சம் புரிந்தால் பக்தி திரும்பும். பக்தி திரும்பினால் அருள் பொங்கும். மரியாம்மன் அவள் அசுர சக்தி அல்ல. அவள் எச்சரிக்கும் தாய். அவள் திருத்தும் தீ. அவள் காக்கும் மழை.